அப்படியே 3 பேர் நீங்கள். இந்த பொண்ணு பேர், நான் எக்ஸாம்பிள் வைக்கிறேன், இந்த பொண்ணு பேர் மாம்சம், சரீரம். இந்த பொண்ணு பேர் ஆத்துமா. இந்த பொண்ணு பேர் ஆவி. 3 பேர் இப்படி வந்துருக்கு பின்னாடி நின்றுக்கிறேன். இப்போ ஆத்துமாக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஆத்துமா இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா, உன் இருதயம் தான் ஆத்துமா இருக்கிற இடம். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. தேவன் எங்கே இருக்க விரும்புகிறாரா? உன் ஆத்துமாக்குள்ள நான் தங்கும் ஆலயம் உன் இருதயம். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அப்போ இந்த ஆவி வேற யார் மணி? பேயா? இல்லை. இந்த ஆவினா யாரு? ஆவி தேவன் ஆவியா இல்ல மனுஷனோட ஆவியா? சொல்லுங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆவி இருக்கு. இது மனுஷனுக்காய் தேவன் கொடுக்கப்பட்ட தன் சுவாச ஆவி. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. இது யாரோட கணக்கப்பட்டிருக்குன்னா, நான் ஏற்கனவே 3 வாரம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஆவியின் உலகம், ஆவியின் கண்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த ஆவியோட கனெக்ட் பண்ணப்பட்டது தான் இந்த ஆவி. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. இதுக்கு எது பிடிக்கும்னா, நல்லது மட்டும் தான் பிடிக்கும். தேவன் சொல்லுகிறத மட்டும் தான் சொல்லும். தேவன் நினைக்கிறத மட்டும் தான் சொல்லும். ஒரு தப்புனா பேசும் பார்த்தீங்களா, மனசாட்சி, அதுக்கு பேரு ஆவி. இப்ப சொல்லுங்க, ஆவினா யாரு? உன் மனசாட்சி. அப்ப இது யார்? அவன் ஆத்துமானா நான் இருதயத்தில் இருக்கோன்ட்டேன். இப்போ மனசாட்சினா எங்க இருக்கும்? மனசாட்சி சிந்தனையிலையும் இருக்கும். இது சிந்திக்காத, செய்யாத. அது வேலை என்ன? சரீரத்துக்கு, மாம்சத்துக்கு என்னென்ன வேலை? எல்லாத்தையும் ஆசைப்படும். இச்சை. மாம்சத்துக்கு இச்சை. வேற கோபம், எரிச்சல், இதெல்லாம் இதுக்கு இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்னா, இன்னைக்கு பாஸ்டிங் போடலான்னு முடிவு பண்ணும். யாரு முடிவு பண்ணுவா? சரீரம் இல்லை. நல்லது எது செய்யும்? உண்மையாக சர்ச்சைக்கெல்லாம் போனால் ஆவி இது என்ன பண்ணும்? இது அதிகமாக பேசும். நான் பேசலாமா? இது என்ன பண்ணுது? இன்னைக்கு பாஸ்டிங் போடலாம், பாஸ்டிங் ப்ரேயர் சொல்லியாச்சு, பாஸ்டிங் போடலாம், எல்லாம் பாஸ்டிங் போட்டு தான் வரணும் அப்படின்னு இது சொல்லியாச்சு. இப்போ யார் டிசைட் பண்ணணும்? டிசைட் பண்ணுறது இது மனசு தான் சொல்லணும். இதுதான் டிசைடிங் அத்தாரிட்டி, ஆத்துமா. இதுதான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான காரியம். ஆனால் இந்த மாம்சம் சொல்லும், சரி எடுத்துக்கலாம். எப்போ? சர்ச்சில் பாஸ்டர் சொல்கிற வரை எடுக்கலாம். எல்லாரும் கை தூக்குமா, அதுவும் கை தூக்கி கேட்டுமா. ஆனால் வீட்டில் காலில் சுட ஆப்பம் சுடமோ ஸ்மெல் அடிக்கும். குருமா ஒன்னே சொல்லும், இதுகிட்ட போயிட்டு இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாமே, ஒரு ஆப்பம் சாப்பிட்டு போகலாமே. ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும். ஒரு ஆப்பம் சாப்பிட்டுக்கலாமே. சுகர் இருக்கு, பாஸ்டிங் போட்டினா உடம்பு கெட்டுடும். யார் சொல்லுவா? இந்த ஆத்மா மட்டும் இல்லை, மற்ற ஆத்மா சேர்த்து சொல்லும். வயசாயிடுச்சு, சுகரு. ஆனால் அதுக்குள்ளே இருக்க ஆவி பேசாது. ஆனால் சொல்கிறது ஊழியக்காரமாக கூட இருக்கலாம், ஊழியக்கார கூட இருக்கலாம். ஆனால் சொல்கிறது யார்? இன்னொரு மாம்சம். உன் ஃப்ரெண்டாக இருக்கலாம், சொந்தக்காராக இருக்கலாம். சும்மா விடாது இது. சரி முடிவு பண்ணிச்சு, ஆப்பம் இல்லை, கிடைக்காது, முடிவாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? பாஸ்டிங் போட சொன்னது பாஸ்டிங் போட்டாகணும். இது போய் இதுக்கிட்ட சொல்லினே இருக்க, போராடிக்கொண்டே இருக்க, அந்த ஆத்மாவோட போராடிக்கொண்டே இருக்க. அடுத்த பிளானுக்கு வந்துடும். சரி பட்னியாக இருந்தால் வயிறு ஒரு மாதிரி இருக்குமே, வயிற்று பரட்டுமே, என்ன பண்ணலாம்? கேராக இருக்குமே, என்ன பண்ணலாம்? அதுக்கு ரெடி ஆச்சு வச்சுக்க. காஃபி குடிச்சாலாம் பாஸ்டிங்கில் தப்பு இல்லை. ஏன்? இதுக்கு என்ன வேணும்? நிறைய பேர் டீ வேணுமா? நிறைய பேர் பாஸ்டிங் போட்டு குடமாக டீயை குடிச்சுட்டு இருப்பாங்க, காஃபியை குடிச்சுட்டு இருப்பாங்க. கேட்டால் இது பாஸ்டிங் கிடையாது. இன்றைக்கி ஒரு ஊழியக்கார வீட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக போகிறேன். பாஸ்டர் நான் பாஸ்டர்ன்றாரு. ஐயோ சாப்பாடு இல்லையா, முடிவாயிடுச்சு. சரிங்கய்யா கிளம்பலாம். ஏன்னா உடனே அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, ஒரு சூப் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. பாஸ்டர் சூப்பு குடிச்சு போகலாமே. என்ன ஐயா நீங்களே சாப்பிடாம இருக்கு? நான் இல்லையா, நானும் சேர்ந்து குடிப்பேன். என்னது சூப்பு குடிக்கலாமா? சூப்பு குடிக்கலாம் பாஸ்டர், பாஸ்டிங்கில் கொடுக்கலாம். என்ன பலனு, எனக்கு கொஞ்சம் உடம்பு குண்டு, அதனால் குடிக்கலாம். அந்த சூப்பை கொஞ்சம் எட்டி பார்த்தா கறியை கரைச்சி வச்சுருக்காங்க. யார்? அவங்க அம்மா. புள்ள பாஸ்டிங் ரொம்ப பலனாயிடும். யார் அது? இந்த ஆத்மா சொல்லும், பாஸ்டிங்னா எதுவும் சாப்பிடக்கூடாது.
இதோட படுமா? இது சொல்லும் பாஸ்டிங்னா என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். ஐயோ பாஸ்டிங் போட்டால் ஜபம் முட்டி வலிக்குமே, முட்டி போடாமல் கீழே உட்காந்துட்டேன், நிற்கிது விட இடுப்பு வலிக்குது, நான் அப்படியே உட்காந்துக்கிட்டேன், அப்படியே படுத்துக்கிட்டே பாஸ்டிங் போட்டேன். வேலைக்கு போகணுமே, அடுத்தது வேலைக்கு கூட்டின்னு போயிடும், எப்படியாவது இது என்ன பண்ணணும்? சரி இவ்வளவே சொல்லுது, இது என்ன பண்ணணும்? இதை உதைக்கணும். முதல்ல கம்முன்னு கேட்டுட்டு இது என்ன மாம்சம் சொன்னாலும் இந்த ஆத்துமா டிசைட் பண்ணு தான், அதுதான் ஒரு மனிதனை தேவனுக்குள்ளாக கொண்டு செல்லும். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. என்ன சொன்னாலும் சரி, சோத்தை காட்டினாலும் சரி, பிரியாணியை காட்டினாலும் சரி, இன்னைக்கு பாஸ்டிங் எடுத்தே ஆகணும்னு இந்த ஆத்துமா வைராக்கியமா இருந்ததுன்னா இந்த ஆவி பலப்பெறும். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. இந்த மாதம் வாக்குதத்தம், ஒவ்வொரு மாதம் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த மாதம் வாக்குதத்தம் எடுத்து படிங்க. சங்கீதம் 118 அதிகாரம் 24 வசனத்தை, வேதத்தை கைகளில் திருப்பி கொள்ளுங்க, எல்லாம் கைகளில் எடுங்க, படிப்போமா? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ்வோம். அல்லேலூயா. இந்த மாதம் என்ன மாதம்னா மகிழ்ச்சியின் மாதம். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த மாதம் முழுவதும் நீ மகிழ்ச்சியாக இருப்ப. இப்போ நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, இந்த மாதம் முழுவதும் நானும் என் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உண்டு பண்ணின மாதம் இது. கடந்த 11 மாதங்கள் அநேக துன்பம், நெருக்கம், இவைகள் எல்லாம் கடந்து உள்ள வந்தாச்சு. சந்தோஷம் சந்தோஷம் நினைச்சு சந்தோஷம் இல்லை, பொய்யான சந்தோஷத்தில் இருந்திருப்பீங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியை கர்த்தர் உண்டு பண்ணணும்னா உன் நெருக்கம், உன் வேதனை, உன் பிரச்சனை, உன் கடன் பிரச்சனை, உன் பலவீனங்கள், இவைகளை என் தேவன் மாற்றி போடுவார். கரங்களை தட்டி ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. போகும்பொழுது இதை என் கையில் வாங்கிட்டு போங்க. அதனால தான் இதை நான் யார்ட்டையும் கொடுப்பேன், நான் கொடுக்குறேன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஊழியத்தை நான் செய்யணும். எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணி கொண்டிருக்காரு? மாதம் மாதம் கொடுத்து கொண்டிருக்காரு. இதை வாங்கி என்ன பண்ணணும்? பைபிளில் ஒட்டக்கூடாது, உன் கதவுல ஒட்டக்கூடாது, போய் என்ன பண்ணுங்க, பாத்ரூமில் ஒட்டக்கூடாது, சமையல் செய்கிற இடத்துல ஒட்டுங்க. நீ டெய்லியும் பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல ஒட்டுங்க. இல்லை கையில் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த வசனத்தை படிங்க. ஆண்டவரே, கண்ணீர் மத்தியில் வேதனையாக அழுது கொண்டு இருக்கிற போது இந்த வசனத்து மேலே கையை வச்சுட்டு, ஆண்டவரே இந்த நாள் எனக்கு உண்டு பண்ணின நாள் என்று இதில் நான் மகிழ்ந்து களி கூறுவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே என் சூழ்நிலையை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 முறை சொல்லிட்டு நீ படுத்து பாரு, அடுத்த நாள் அந்த பிரச்சனை எங்கே போகிறதுன்னு தெரியாது. அல்லேலூயா. தேவன் வார்த்தையில் கிரியை செய்கிற தேவன். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர் நிறைவேற்றுகிறவர். வாக்கு நான் சொன்னா அது பொய்யா போகும், தேவன் சொன்னா நடக்குமா நடக்காதா? அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த மாதம் முழுவதும் என்னை கர்த்தர் மகிழ்ச்சியாய் வைத்திருப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் வசனத்துக்கு நேராய் கடந்து போவோம். போன வாரம் தலைப்பு ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். ஆவின் உலகம்னா என்ன? ஆவின் உலகத்தை குறித்து சொல்லியிருந்தேன். இந்த செவ்வாய்க்கிழமை என்ன பேசியிருந்தோம்னா, யாருக்காவது தெரியுமா அந்த செவ்வாய்க்கிழமை மெசேஜ்? இந்த மாந்திரிக கட்டு, இந்த கட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தடை, இதை எப்படி துதியினால் உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை குறித்து கர்த்தர் பேசியிருந்தார். இது உங்களுக்கு விளக்கம் வேணும்னா என்ன பண்ணுங்க, போய் யூடியூப்பில் போயிட்டு ஆவிக்குரிய அந்த லாஸ்ட் செவ்வாய்க்கிழமை நடந்த மெசேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்லேயே போட்டிருக்கோம், எப்படி தடைய கட்டுகளை துதியினால் உடைப்பதுன்னு. ரொம்ப விசேஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன தலைப்புனா, ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு. செகண்டு, இதில் எது பெருசு
ரெண்டாவது. மூணாவது, இதனால நமக்கு என்ன நன்மை? அல்லேலூயா. ஒவ்வொரு செய்தியிலும் இங்கேருந்து கடந்து போகும்பொழுது ஏதோ ஒரு வார்த்தை பாஸ்டர் பேசினார் கேட்டாருன்னு இல்லை, என் வாழ்க்கைக்கு மாறக்கூடிய வார்த்தையை கர்த்தர் பேசணும். சொல்லுங்களேன். அந்த பைபிளில் கைகளை வைத்து கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க, வார்த்தை மூலமா என்னோடு பேசுங்க, வார்த்தை மூலமா என்னோடு பேசுங்க. எல்லாம் கண்களை மூடி, ஓ மகிமை இறங்கட்டும் அப்பா. வார்த்தையை கேட்கக்கூடாதபடி போடப்பட்ட ஒவ்வொரு தடைகளை மாற்றி போடுவீராக. வார்த்தை கேட்கக்கூடாதபடி தடைகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இப்பொழுது இந்த இடத்தை விட்டு வெளியேறும்படியாக அப்பா, இந்த சத்தத்தை கேட்கக்கூடாதபடி அப்பா, டிஸ்டர்ப் பண்ற டிஸ்ட்ராக்ஷன் சவுண்டுகள் எல்லாம் நிர்மூலமாக்கி போடும்படியாக அப்பா, இந்த வார்த்தைகள் முழுவதும் அவர் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்க கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இப்ப சொல்லுங்க, ஆவி, ஆத்துமா, சரீரம். சரீரம்னா என்ன? யாராவது சொன்னீங்கன்னா கிஃப்ட். நம்ம சொல்லுங்க, நம்ம மாம்சம் தான். நிறைய பேர் சொன்னதுனால கிஃப்ட் கிடையாது. நம்ம உடம்பு தான் மாம்சம், சரீரம், ஆவி, ஆத்துமா. ரெண்டாவது, ஆத்துமானா என்ன? கரெக்டா சொல்லுங்களேன். உயிர். ஆத்துமானா என்ன? உள்ளம். அப்ப ஆவினா என்ன? ஆவி உள்ளாந்த மனிதன், ஆத்துமானா உள்ளம். சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா நான் அடுத்த கடத்துக்கு போயிடுவேன். கரெக்டா? ஆவி, ஆத்துமா, சரீரம். சரீரம் என்பது தேவன் முதலாவது ஒரு வசனத்தோடு உங்களோட கடந்து போக விரும்புகிறேன். எடுத்து படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போமா? சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவாராக, குற்றமற்றதா இருக்கும்படியாக காக்க கடவுது. இங்க கவனிங்களே, ஆவி, ஆத்துமா, சரீரம் நான் பிரிக்கல. இது யார் பிரிச்சு வச்சிருக்கிறா? தேவன். தேவன் ஆதியில ஆதாமை உண்டு பண்ணினார். எப்படி உண்டு பண்ணாரு? மண்ணுனால. இங்கிலீஷ்ல அழகா சொல்லப்பட்டிருக்கும், டஸ்ட்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தூசினால அவர் என்ன பண்ணாரு? பிசைந்து ஒரு மனிதனை தம்மை போல ஒரு மனிதனை படைத்தார். அல்லேலூயா. படைச்சிட்டு அவன் வெறும் பொம்மை மாறு. இவனுக்கு ஜீவனை உண்டு பண்ணணும்ல. எல்லா காட்டு மிருகங்களா ஸ்ட்ரெயிட்டா ஜீவனா படைச்சிட்டாரு. ஆனா மனுஷனை மட்டும் என்ன பண்றாரு? இவை மூன்றுமாய் பிரிக்கிறார். அவன் மூக்குல போய் தன் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அல்லேலூயா. யார் மேல? மனுஷனா இருக்க நம்ம மேல அவர் ஜீவ சுவாசத்தை, சத்தமா சொல்லுங்களேன், ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவாய் மாறினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஜீவ. அப்போ சரீரம் என்பது மண்ணு. தேவன் ஊதினார் பார்த்தீங்களா? அது ஆவி. அந்த ஆவி உள்ள போய் ஜீவ ஆத்துமாவாய் மாறினாது. இப்ப அந்த ஆத்துமானா என்ன? அல்லேலூயா. ஒரு ஆத்துமாவுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. யாராவது 3 பேர் மேலே வாங்கலாம். அப்படியே 3 பேர். நீங்கள் இந்த பொண்ணு பேர், நான் எக்ஸாம்பிள் வைக்கிறேன். இந்த பொண்ணு பேர் மாம்சம், சரீரம். இந்த பொண்ணு பேர் ஆத்துமா. இந்த பொண்ணு பேர் ஆவி. 3 பேர் இப்படி வந்துருங்க. பின்னாடி நின்னுக்கிறேன். இது பேர் என்ன? மாதிரி சரீரம், மாம்சம். இது ஆத்துமா. இது இப்ப ஆத்துமாக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஆத்துமா இருக்கிற இடம் எங்க இருக்குன்னா, உன் இருதயம் தான் ஆத்துமா இருக்கிற இடம். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. தேவன் எங்க இருக்க விரும்புகிறாரா? உன் ஆத்துமாக்குள்ள நான் தங்கும் ஆலயம் உன் இருதயம். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அப்ப இந்த ஆவி வேற யார் மணி? பேயா? இல்ல. இந்த ஆவினா யாரு? ஆவி தேவன் ஆவியா இல்ல மனுஷனோட ஆவியா? சொல்லுங்க.
ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆவி இருக்கு. இது மனுஷனுக்காய் தேவன் கொடுக்கப்பட்ட தன் சுவாச ஆவி. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. இது யாரோட கணைக்கப்பட்டிருக்குன்னா, நான் ஏற்கனவே 3 வாரம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஆவியின் உலகம், ஆவியின் கண்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த ஆவியோட கனெக்ட் பண்ணப்பட்டது தான் இந்த ஆவி. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. இதுக்கு எது பிடிக்கும்னா, நல்லது மட்டும் தான் பிடிக்கும். தேவன் சொல்லுகிறத மட்டும் தான் சொல்லும். தேவன் நினைக்கிறத மட்டும் தான் சொல்லும். ஒரு தப்புனா பேசும் பார்த்தீங்களா, மனசாட்சி, அதுக்கு பேரு ஆவி. இப்ப சொல்லுங்க, ஆவினா யாரு? உன் மனசாட்சி. அப்ப இது யார்? அவன் ஆத்துமானா நான் இருதயத்தில் இருக்கோன்ட்டேன். இப்போ மனசாட்சினா எங்க இருக்கும்? மனசாட்சி சிந்தனையிலையும் இருக்கும். இது சிந்திக்காத, செய்யாத. அது வேலை என்ன? சரீரத்துக்கு, மாம்சத்துக்கு என்னென்ன வேலை? எல்லாத்தையும் ஆசைப்படும். இச்சை. மாம்சத்துக்கு இச்சை, வேற கோபம், எரிச்சல், இதெல்லாம் இதுக்கு இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்னா, இன்னைக்கு பாஸ்டிங் போடலான்னு முடிவு பண்ணும். யார் முடிவு பண்ணுவா? சரீரம் இல்லை. நல்லது எது செய்யும்? உண்மையாக சர்ச்சைக்கெல்லாம் போனால் ஆவி இது என்ன பண்ணும்? இது அதிகமாக பேசும். நம்ம பேசலாமா? இது என்ன பண்ணுது? இன்னைக்கு பாஸ்டிங் போடலாம், பாஸ்டிங் ப்ரேயர் சொல்லியாச்சு, பாஸ்டிங் போடலாம், எல்லாம் பாஸ்டிங் போட்டு தான் வரணும் அப்படின்னு இது சொல்லியாச்சு. இப்போ யார் டிசைட் பண்ணணும்? டிசைட் பண்ணுறது இது மனசு தான் சொல்லணும். இதுதான் டிசைடிங் அத்தாரிட்டி, ஆத்துமா. இதுதான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான காரியம். ஆனால் இந்த மாம்சம் சொல்லும், சரி எடுத்துக்கலாம். எப்போ? சர்ச்சில் பாஸ்டர் சொல்கிற வரையும் எடுக்கலாம். இன்னும் எல்லாரும் கை தூக்குமா? அதுவும் கை தூக்கி கேட்டுமா. ஆனால் வீட்டில் காலையில் சுட ஆப்பம் சுடும்போது ஸ்மெல் அடிக்கும். குருமா ஒன்னே சொல்லும், இதுகிட்ட போயிட்டு இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாமே, ஒரு ஆப்பம் சாப்பிட்டு போகலாமே. ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும், ஒரு ஆப்பம் சாப்பிட்டுக்கலாமே. சுகர் இருக்கு, பாஸ்டிங் போட்டினா உடம்பு கெட்டுடும். யார் சொல்லுவா? இந்த ஆத்மா மட்டும் இல்லை, மற்ற ஆத்மா சேர்த்து சொல்லும், வயசாயிடுச்சு, சுகரு. ஆனால் அதுக்குள்ளே இருக்க ஆவி பேசாது. ஆனால் சொல்கிறது ஊழியக்காரமாக கூட இருக்கலாம், ஊழியக்கார கூட இருக்கலாம். ஆனால் சொல்கிறது யாரு? சொல்லுங்களேன். இன்னொரு மாம்சம், உன் ஃப்ரெண்டாக இருக்கலாம், சொந்தக்காராக இருக்கலாம். சும்மா விடாது. இது சரி முடிவு பண்ணிச்சு, ஆப்பம் இல்லை, கிடைக்காது, முடிவாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? பாஸ்டிங் போட சொன்னது பாஸ்டிங் போட்டாகணும். இது போய் இதுக்கிட்ட சொல்லினே இருக்க, போராடிக்கொண்டே இருக்க, அந்த ஆத்மாவோட போராடிக்கொண்டே இருக்க. அடுத்த பிளானுக்கு வந்துடும். சரி பட்னியாக இருந்தால் வயிறு ஒரு மாதிரி இருக்குமே, வயிற்று பரட்டுமே, என்ன பண்ணலாம்? கேராக இருக்குமே, என்ன பண்ணலாம்? அதுக்கு ரெடி ஆச்சு வச்சுக்க. காஃபி குடித்தாலாம் பாஸ்டிங்கில் தப்பு இல்லை. ஏன்? இதுக்கு என்ன வேணும்? நிறைய பேர் டீ வேணுமா? நிறைய பேர் பாஸ்டிங் போட்டு குடமாக டீயை குடிச்சுட்டு இருப்பாங்க, காஃபியை குடிச்சுட்டு இருப்பாங்க. கேட்டால் இது பாஸ்டிங் கிடையாது. இன்றைக்கி ஒரு ஊழியக்கார வீட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக போகிறேன், பாஸ்டர் நான் பாஸ்டிங் பாஸ்டர்ன்றாரு. ஐயோ சாப்பாடு இல்லையா, முடிவாயிடுச்சு. சரிங்கய்யா கிளம்பலாம். ஏன்னா உடனே அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, ஒரு சூப் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. பாஸ்டர் சூப்பு குடிச்சு போகலாமே. என்ன ஐயா நீங்களே சாப்பிடாம இருக்கு. நான் இல்லையா, நானும் சேர்ந்து குடிப்பேன். சூப்பு குடிக்கலாமா? சூப்பு குடிக்கலாம் பாஸ்டர், பாஸ்டிங்கில் கொடுக்கலாம். என்ன பலனு, எனக்கு கொஞ்சம் உடம்பு குண்டு, அதனால் குடிக்கலாம். அந்த சூப்பை கொஞ்சம் எட்டி பார்த்தா கறியை கரைச்சி வச்சுருக்காங்க. யார்? அவங்க அம்மா. புள்ள பாஸ்டிங்கில் ரொம்ப பலனாயிடும். யார் அது? இந்த ஆத்மா சொல்லும், பாஸ்டிங்னா எதுவும் சாப்பிடக்கூடாது. இதோட படுமா? இது சொல்லும், பாஸ்டிங்னா என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். ஐயோ பாஸ்டிங் போட்டால் ஜபம், முட்டி வலிக்குமே, முட்டி போடாமல் கீழே உட்காந்துட்டேன், நிற்கிது விட இடுப்பு வலிக்குது, நான் அப்படியே உட்காந்துக்கிட்டேன், அப்படியே படுத்துக்கிட்டே பாஸ்டிங் போட்டேன். வேலைக்கு போகணுமே, அடுத்தது வேலைக்கு கூட்டின்னு போயிடும். எப்படியாவது இது என்ன பண்ணணும்? சரி இவ்வளவே சொல்லுது, இது என்ன பண்ணணும்? இதை உதைக்கணும். முதல்ல கம்முன்னு கேட்டுட்டு, இது என்ன மாம்சம் சொன்னாலும் இந்த ஆத்துமா டிசைட் பண்ணுது தான். அதுதான் ஒரு மனிதனை தேவனுக்குள்ளாக கொண்டு செல்லும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. என்ன சொன்னாலும் சரி, சோத்தை காட்டினாலும் சரி, பிரியாணியை காட்டினாலும் சரி, இன்னைக்கு பாஸ்டிங் எடுத்தே ஆகணும்னு இந்த ஆத்துமா வைராக்கியமா இருந்ததுன்னா
இந்த ஆவி பலப்பெறும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. இப்போ ஆவி ஆத்துமா போமா, இப்போ ஆவி ஆத்துமா சரீரம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதா இல்லையாங்க? புரியுது. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம வாழ்க்கை ஆத்மாவுடைய, அதான் வசனம் சொல்லுது, படிப்போம். எடுத்து படிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிப்போமா? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும். மாம்சம் என்ன பண்ணுது? இங்க கவனிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமா, ஆவி என்ன நினைக்குதோ அதுக்கு விரோதமா தான் என்ன பண்ணுமா? மாம்சம் கிரியை செய்யும். படிங்க. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆமா, திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக. இங்க பாருங்க, இவை ரெண்டும் நல்ல காரியங்களை செய்யக்கூடாதபடி, தேவனுடைய திட்டத்தை செய்யாதபடி ரெண்டு சண்டை போட்டு இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்க உட்கார்ந்து இருக்கு பார்த்தீங்களா, மாம்சம் தான் இது மோசமான காரியம். எவன் ஒருவன் தன் மாம்சத்தை அடக்கிறானோ அவன் உலகத்தில் ஜெயித்த மனிதனாய் மாறுவான். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. மாம்ச பிரிய நிறைய பேர் இந்த மாம்சத்துக்கு ஆசைப்பட்டு, மாம்சம் என்ன இச்சை, மாம்சத்தின் காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிப்போம். எடுத்து படிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. விரோதமா இருக்கு. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஆவியில நடத்தப்படுவீர்கள்னா நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன. இப்ப மாம்சத்தின் வேலை என்னன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, ஆத்மா தான் டிசைட் பண்ணும். அதான் தேவன் என்ன பண்றாரு, உன் ஆத்மாவை மேல் பிரியமா இருக்கிறார். அல்ல, இங்க குடியிருக்க விரும்புறாரு. நானே அவர் தங்கும் ஆலயம் என்று சொல்லுகிறார். அவர் இங்க உள்ள வந்து தங்குவதற்கு இந்த மாம்சம் என்ன பண்ணுதுன்னா, நிறைய அறையா கட்டி வீடை கட்டி வச்சிருக்கு. நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, நம்ம நிறைய சத்துருக்கு இடத்த கொடுத்து வச்சிருக்கிறோம். நிறைய ஊழியக்காரர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? உங்க இருதயத்தில் நிறைய வீட்டை கொடுத்து வச்சிருக்கீங்க, அதனால தேவன் தங்க இடம் இல்லை. அது என்ன வீடு? ஒவ்வொரு பிளாக்கை பார்ப்போம். என்னென்ன இதில் வந்து நீங்கள் மாம்சத்துக்கு அழித்து ஆவியோடு கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்கள் ஆத்மா ஜெயிச்சிருக்கா, உங்கள் ஆத்மா டிசைட் பண்ணுதா? இவங்க ரெண்டு பேர் ப்ராப்ளம் பண்ணாலும் சரி, ஆவியும் சரி மாம்சமும் சரி, என்ன போராடினாலும் சரி, யார் டிசைட் பண்ணணும்னா, யார் டிசைட் பண்ணணும்? ஆத்மா டிசைட் பண்ணோம் எதை செய்யலாம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒரு ஊழியக்காரன் என்னோட சொன்னார், ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறார். அந்த ஊழியக்காருக்கு என்னன்னா, டெய்லியும் குடிக்காரு. எப்படி? டெய்லியும் ஒயின் ஷாப் ஆனால் அவர் போயிடுவாராம். ஆனால் அவங்க வீட்டில் பயங்கரமாக திட்டுவாங்க, சரியான வருமானம் இல்லாதனால திட்டுவாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு இப்போ கூலி வேலை செஞ்சாருன்னா ஸ்ட்ரைட்டாக எங்கே போவார்? ஆனால் அடுத்த நாள் ஃபுல்லாக முடிவு பண்ணுவார். அவங்க வீட்டில் திட்டும் பொழுது பிள்ளைங்க அழுவுறதை பார்த்தோன்னே இனிமேட்டு குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணுவார். ஆனால் 6 மணி ஆனால் தானாக கால் எங்கே இருக்கோ இல்லையோ ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒயின் ஷாப் வாசலில் போய் நிற்கும். அவங்க வீட்டில் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, இந்த ஆள் என்ன பண்ண மாட்டார், திருந்தவே மாட்டார். இவங்க போகாத ட்ரீட்மெண்ட் இல்லை. போயிட்டு என்ன பண்ணாங்க, ஏதோ போய் இதில் போய் தங்க வச்சுட்டு வந்தோடனே அவங்க போனவர் என்ன பண்ணார், குடி பழக்கத்தில் போனவர் வரும்போது கெஞ்சா பழக்கத்தோடு சேர்ந்து வந்தார். குடியை நிறுத்தினா கெஞ்சா போட்டால் குடியை நிறுத்தலான்னு சொல்லி கெஞ்சா பழக்கத்துக்கு ஏதோ சொல்லி கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போ ரெண்டுத்தையும் அவரால் என்ன பண்ண முடியல, நிறுத்த முடியல. இந்த டைமில் தான் அந்த சகோதரி அவங்க ஒய்ஃப் பண்ண ஜெபம் இவர் என்ன பண்ணுறாரு, சபைக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர்றார். இப்போ ரட்சிப்புக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். என்ன தீர்மானம் எடுக்கிறாருன்னா, இனிமேட்டு நான் குடிக்க மாட்டேன், அல்லேலூயா அப்படின்னு தீர்மானத்தை எடுக்கிறது யாரு? இந்த ஆத்மா. ஆனால் அந்த ஆத்மா தீர்மானத்தை எடுத்த உடனே இங்க கவனிங்களே, இந்த ஆத்மா தீர்மானம் எடுத்த உடனே அடுத்த நாள்ல இருந்து நடக்கிற விஷயம் உள்ள மாம்சம் சொல்லுது. மாம்சம் 2 வித மாம்சம். ஓ மாம்சமும் சரி, கூட சொந்த பந்தலாம். குடிக்கிறத ஒரே டைமில் விட்டுட்டா செத்துருவாங்களோ, கை கால் வலிச்சுக்குமோ, பைத்தியம் மாதிரி பின்னுவாங்களோ. இன்னொரு ஆத்மா சொல்லும்,
கொஞ்சம் கொஞ்சமாக விடு, மொத்தமாக விட்டுறாது, இதான் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக விடு. குடி திருந்தணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு விட்றேன்னு சொன்னா அவன் திருந்தவே மாட்டான்னு அர்த்தம். இன்னிலேருந்து விட்றேன், இப்பயே விட்றேன்னா தான் அவன் திருந்துறான்னு அர்த்தம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த மாம்சம் சொல்லுது, விட்டுறாத விட்டுறாத விட்டுறாத, எல்லாம் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் தீர்மானமாக இருக்கிறேன்னு. ஆத்மாவோட ஸ்டடியாக இருக்கிறார். ஆவி சொல்லுது போவாத விட்டுறாத போவாத போவாத. ஆனால் மாம்சம் சொல்லுது 6 மணி ஆகுது, கை நடுங்குதடி, கொஞ்சம் மூந்து பார்த்தா போதும், சாப்பிடக்கூட வேண்டாம், என்ன பண்ணலாம், கொஞ்சம் மோந்தா கூட பரவாயில்ல, இந்த நடுக்க நிற்குமே. ஆனால் ஆத்மா ஆவி சொல்லுது வேணாம் வேணாம் வேணாம். மாம்சம் சொல்லுது. யாருக்கு முடிவு கேட்குது? நடுக்குமா? இது சும்மா ஸ்பேஸ் இருக்குதுப்பா. இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, எது நடந்தாலும் சரி, நான் செத்தாலும் பரவாயில்ல சரி, இனி என்ன பண்ண மாட்டேன், என் கை கால் நடுங்கினாலும் சரி, போக முடியல. 3 மாதம் சொல்கிறாரு, நான் மாம்சத்தை ஒடுப்பதற்கு நான் படாத பாடுபட்டேன். இதுவரையும் காசு கொடுத்தாதான் வாங்க முடியும். அப்போ ஒருத்தன் ஓசியில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான், குடிக்கிறியா சாப்பிட்றியான்னு வந்து கேட்குறான். எனக்கு அப்போ தான் வயிறு எரியுது, இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், இத்தனை நாள் எங்கடா போனேன் நீ. அல்லேலூயா. ஒரு தீர்மானத்தை எடுத்த உடனே தான் வரும். நீங்கள் வேணால் பாஸ்டிங் எடுத்து பாருங்களேன். உங்கள் சொந்தக்காரங்க யாராவது பிரியாணி பத்திரிக்கையோடு எடுத்துன்னு வருவாங்க. நான் நான் வெஜிடேரியன் 3 நாள் சாப்பிட மாட்டேன்னு தீர்மானம். 3 நாள் வேணுங்க. 3 நாளில் அவன் வீட்டில் எப்படியா நான் வெஜிடேரியன் வந்து உட்காரும். சாப்பிட்றியா கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு. அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. தீர்மானத்தை எடுக்கிறது. அந்த 3 மாதம் அவர் நரக வேதனை, ஆனால் வெளியே தெரியாது. அவர் ஆத்மாவோடு அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆவியும் ஆத்மாவும் மாம்சம் சண்டை போடுறதுல தீர்மானம் எடுத்ததுன்னா அந்த ஆத்மா மாம்சத்தின் சண்டையை இவர் மேற்கொண்டு காத்திருந்ததுனால இன்னைக்கு அவர் பெரிய ஒரு ஊழியக்காரரை, அல்லேலூயா, இந்த தேசத்தை கலக்கத்தக்கதாக. இன்னைக்கு இந்த நார்த் மெட்ராஸில் இருக்கிற எல்லா சர்ச்சும், நிறைய சர்ச்சு இருக்கோமா, எல்லா இடத்துலையும் ஊழியக்காரர் பாருங்க, ஏற்கனவே குடிகாரனும் ரவுடியாக இருந்தவன் தான். எப்படி ஊழியக்காரனா மாறுறாருன்னா, அவர் ஆத்துமாவுக்கு கீழ்ப்படிந்தார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அந்த ஆத்துமா கண்ட்ரோல் பண்ணது, இது வேணாம், இது வேணவே வேணாம். அல்லேலூயா. இப்ப இந்த மாம்சமானது என்னென்ன காரியம் பண்ணுது? நம்ம நினைப்போம், நான் ஆவிக்குரிய எத்தனை பேர் சொல்றீங்க என் ஆத்துமா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு? அவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. இன்னும் சவுண்டு கம்மியாகுது. இப்போ கம்மியாக இருக்கு. உங்கள் ஆத்மா கத்த என்ன பண்ணியிருக்காரு, அவங்க ஸ்கேன் பண்ணி எடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேனில் உங்களை அனுப்பி இப்போ உட்காந்துருக்கு மேலேருந்து ஒரு கேமரா எடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, ஆத்மாவில் என்னென்ன வச்சுருக்கீங்கன்ற ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன். அப்படியே தொடர்ந்து படிப்பேன். விபச்சாரம். விபச்சாரம். யாராவது விபச்சாரம் பண்ணுறீங்களா? இங்கே விபச்சாரம் பண்ணுறீங்கன்னா இந்த ஆத்மா என்ன பண்ணுச்சு? இந்த ஆத்மாவில் இடம் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஆத்மா அனுப்பிட்டு இந்த ஆத்மா தங்குற இடத்துல விபச்சாரம் என்ற ஒரு வீடு, ஒரு ரூம் என்ன பண்ணிட்டீங்க விபச்சாரத்துக்கு. நான் விபச்சாரம் நினைப்பாங்க, நான் காசுக்கெல்லாம் போலியே. விபச்சாரம் வேற, வேசித்தனம் வேற. ஒரு பொண்ணை கற்பழிக்கிறது, கண்ணில் பார்த்து இச்சிக்கிறதே விபச்சாரம். எத்தனை பேர் ஒரு பொண்ணையும் பண்ணையும் சைட் அடிக்கிறீங்க? இப்போல்லாம் சைட் அடிக்கலாம் தப்பில்ல. நான் சும்மா தானே சைட் அடித்தேன், நான் அவ்வளோ நான் எதாவது பண்ணேன்னா தப்பு இல்லையே. இன்னைக்கு ஊழியக்காரையே சைட் அடிக்கிறான். அல்லேலூயா. விபச்சாரம், இடம் கொடுத்து வச்சுட்ட. அடுத்தது விபச்சாரம், அடுத்தது வேசித்தனம். வேசித்தனம். எத்தனை பேர் வேசித்தனம் பண்றீங்க? உன் கணவனுக்கு உன் மனைவிக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டியதை, உன் சரீரம் உன் ஆத்மாவை வேற யாருக்காவது நீ கொடுத்தனா அது வேசித்தனம், விபச்சாரம். அல்லேலூயா. யாருக்கா கொடுத்து வச்சிருக்கிறாயா? சபைக்குள்ள ஒரு அம்மா சொல்லுது, அவர் என்கிட்ட பேசவே மாட்டுறாரு பாஸ்டர். யாருமா பேசணும்? அவர் நேற்று வந்தார், இன்னைக்கு வர மாட்டுறாரு. யாரு தாம்மா அவரு? அப்புறம் ஒரு 2-3 வாரம் கழிச்சு தான் தெரியுது அது வேற ஒருத்தரோட ஹஸ்பண்ட். உன் ஹஸ்பண்ட் என்னம்மா? அவன் கிடக்குறான் குடிகாரன். அது ஒரு வேஸ்ட். அது இப்போ நான் யாருக்கு ஜெபிக்கணும்? அவன் பேசணும்னு சொல்லி ஜெபிக்கணுமா? இந்த அம்மா குடிகாரருக்கு திருந்தணும்னு விண்ணப்பம் வைக்கல, அவன் ஆள் பேசல, எனக்கு பாரமா இருக்கு பாஸ்டர். ஒரு வாரம் சாட்சியை கொடுக்குது, அவர் என்கிட்ட பேசிட்டார். இது வேசித்தனம். நீ இப்படி உள்ள வச்சிருக்கேன்னா, யாராவது சில பேர் பாருங்க, வண்டி போயினே இருக்கும், கண்ணு மட்டும் அடி போகும். ஒரு பொண்ணு அப்படி ஸ்டைலா ஸ்கூட்டில எங்கேயாவது போகுதுன்னா அந்த கண்ணு மட்டும் திரும்பி இங்கே எங்கேயாவது போய் போடுறது. பையன் எங்கேயாவது போறான்னா போதும்,
ஆனால் கண்டுக்காத மாதிரி, பார்க்கறதும் பார்க்க தெரியாத மாதிரி இருக்கும். இந்த பண்ணுறோம்ல, தலையை ஆட்ட மாட்டீங்களே. நீங்கள் என்ன சொல்லுங்க பாஸ்டர்? ஆத்மாவுக்கு இடம் கொடுத்துருக்கோம். எனக்கு அஜித்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். அவர் பாவம் அரசியலுக்கு போயிட்டார். ஒரு படம் நடிச்சு நல்லா இருக்குமே. யாரை வேணா சொல்லுங்க, விஜயை பற்றி சொன்னீங்கன்னா பாஸ்டர் நான் கோவப்படுவேன் பாஸ்டர். இது வேசித்தனம். ஒருத்தரை அனுமதி இல்லாமல் அவங்களை இச்சித்தாவே அது வேசித்தனம். இது பண்ணுறோமா? இடம் கொடுத்துருக்கோமா யாருக்காது? இப்போ தலையாட்ட மாட்டீங்களே. இப்போ 2 வீட்டில் எத்தனை வீடு இல்லாமல் இருக்கு? இல்லை 2 வீடும் கொடுத்து வச்சிருக்கீங்களா? இல்லை இல்லைன்னா பரவாயில்ல. அடுத்தது படிப்பா. அசுத்தம். அசுத்தம். அசுத்தம்னா என்ன? கெட்ட எண்ணம், தவறான படங்களை பார்ப்பது, தவறான செய்தியை பார்ப்பது, தவறான காரியங்களை சொன்னாங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி பேசினா அதை மட்டும் ஒட்டு கேட்குறது. இவன் அவனை எடுத்துன்னு போயிட்டான், அவன் இவனை எடுத்துன்னு போயிட்டான்னா அதை மட்டும் நம்ம உத்துக்கு ஜூம் பண்ணி ஏதாவது வாட்ஸ்அப்பில் பாருங்கள், நல்ல காரியம்லாம் பார்க்க மாட்டீங்க. இவன் அவனுக்கு எடுத்தான், அவன் இவனுக்கு எடுத்தான், இதை தான் காதில் பாருங்கள். அது இருக்கா? யாராவது இருக்கீங்களா அது மாதிரி? யாராவது தவறான படங்கள் பார்க்குறீங்களா? இன்ஸ்டாகிராமில் வேறு ஏதாவது பையன் பொண்ணை பார்த்துன்னு இருப்பீங்க, பொண்ணு பையனை பார்த்துன்னு இருப்பீங்க. அரைக்குறையாக ட்ரெஸ்ஸு போட்டுருக்குது பார்த்துருப்பீங்க, ட்ரெஸ்ஸே இல்லாமல் பார்த்துன்னு இருக்கிறது. இதெல்லாம் பேர் என்ன? அசுத்தம். இருக்கா? தலையாட்ட மாட்டீங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது 3 வீட்டு. இப்போ கத்த சொல்ல 1 2 3வது வீடு, 4வது வீடு சொல்லுப்பா. காம விகாரம். காம விகாரம். யாரை பார்த்தாலும் முறைச்சி பார்க்கறது, அடிச்சு பார்க்கறது, அந்த கண்ணிலே அவனை கழுப்படிச்சிடுவான். யாராவது கொஞ்சம் ட்ரெஸ் விலகினா போதும் அப்படியே பார்க்கறது, கண்ணை பார்த்து பேசுறது இல்லை. நான் ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் இன்னைக்கு மோசமாக இருக்கு. ஆண்கள் கண்ணில் பெண்கள் மோசமாக இருக்காங்க. 4வது என்னதுப்பா? 3வது 4வது காம விகாரம். காம விகாரம். தவறான படங்களை பார்க்கறது, அதில் அப்படி இருக்கு நடிக்குது, இதுவும் இப்படி தான் இருக்கும். சினிமா நடிக்க எப்படி இருக்கு, இதுவும் இப்படி தான் இருக்கணும். எல்லா பெண்களையும் தவறாக பார்க்கறது, எல்லா ஆண்களையும் தவறாக பார்க்கறது. அல்லேலூயா. சிந்தனை எப்பொழுதும் அப்படியே காம விகாரத்திலே இருக்கிறது, மோகத்திலே இருக்கு. வேலை வெட்டிக்கு போகிறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல, சமையல் ஆக்குறது இப்படியே இருக்கும். அல்லேலூயா. இது பழக்கம் நம்மளுக்கு யாருக்கா இருக்கா? இந்த வீடு யாராவது கட்டி வச்சிருக்கீங்களா? தலையாட்ட மாட்டீங்களே. எல்லாம் நல்லவங்களா இருக்கீங்க. இதெல்லாம் உங்கள் இருதயத்தை நான் சோதிக்கும்படி கேட்டுன்னு இருக்கேன். இருக்குன்னா என்ன பண்ணுங்க, ஆண்டவரே ஐயோ அப்போ என் ஆத்மா செத்து போயிடுச்சா? செத்து போச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆவி உலகத்துக்கு உனக்கு கனெக்டே இல்லை. உன் வாழ்க்கை எப்படி தான் இருக்கும்? டெய்லி செத்த வாழ்க்கை தான். சிரிச்சு உயிர் மட்டும்தான் இருக்கும், வாழ்க்கை குடும்பம் இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, வருமானம் இருக்காது, எதுவும் வாழ்க்கையில் திருப்திகரமாக இருக்காது. ஒரு நாள் சந்தோஷமாக இருந்ததுன்னா 2 நாள் அழுதுன்னு இருப்பேன். 4வது வீடு பார்த்தோமா? 5வது வீடு சொல்லுப்பா. விக்கிரக ஆராதனை, ஐடல் வர்ஷிப். தேவன் ஐடல் வர்ஷிப்பை விரும்புவதல்ல, சிலை வழிபாடு. நான் எதுவும் பார்ப்பேன், ஆனால் அந்த கிராஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஜெபமாலைன்னா ரொம்ப பிடிக்கும். சில பேர் சொல்ல, நான் மாதா ஃபோட்டோ மட்டும் நான் வணங்குவேன், இல்லை ஜீசஸ் ஃபோட்டோ மட்டும் தொட்டு கும்பிடுவேன். நம்ம பெண்டுகாஸ்டல்ல நான் சிலை வழிபாடு இல்லைன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் ஒவ்வொரு வீட்லையும் செத்து போன பிள்ளையிலேருந்து பையன் வரையும் தாத்தா வரையும் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு மாசமான உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்போம். ஒவ்வொரு 16வது நாள் ஒரு வருஷத்தில் காரிய நாளில் அந்த ஃபோட்டோவுக்கு போய் ஆராதனை செய்வது. இதெல்லாம் விக்கிரக ஆராதனை. நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் பாஸ்டர்னு இருக்கலாம். அடுத்த விக்கிரக ஆராதனை இல்லை, கடவுளுக்கு நிகராக உன் பிள்ளைய, உன் கணவனை, உன் மனைவிய, உன் வேலைய, இல்லை உன் சரீரத்தை, உன் வீட்டை, இல்லை உன் நகை, உன் பணத்தை எதை நீ பெருசாக நினைக்கிறியோ, கடவுளை காட்டிலும் ஒரு படியாக மேலாக நினைக்கிறியோ, அதெல்லாம் விக்கிரகமாய் மாறுகிறது. ஒரு அலையிலேயே சொல்லுவோமே. சில பேர் ஊழியக்காரே விக்கிரகமாக வச்சுருப்பீங்க. ஏசப்பா வந்தாலும் சரி மெசேஜ் கொடுத்து, எங்கள் ஊழியக்கார் வந்தாதான், எங்கள் ஊழியக்கார் இவர் தான், பாஸ்டர் வந்தாதான். எப்பப்பெல்லாம் பாஸ்டர் பெருசாக நினைக்கிறியோ அது விக்கிரகம். அல்லேலூயா. என் புள்ள தான் எனக்கு மெயின், விக்கிரகம். என் கணவன் தான் எனக்கு மெயின், விக்கிரகம். என் வேலை தான் எனக்கு முக்கியம், விக்கிரகம். கர்த்தருக்கு நிகராக எதெல்லாம் கொண்டு வந்து நிற்கிறியோ அதெல்லாம் விக்கிரகம். இப்போ சொல்லுங்க, விக்கிரக ஆராதனை எத்தனை பேர் பண்ணுறீங்க? பண்ணாதவங்க மட்டும் ராமேன்னு சொல்லுவோமே. செத்து போன ஃபோட்டோ இல்லையா ஆமேன்னு சொன்னவங்க வீட்டில் இல்லை, நல்லதாக போச்சு அப்பா.
புள்ள மீனா ஏசப்பா மீனாமா? ஏசப்பா தான். பார்ப்போம். எனக்கு ஏசப்பா தான், என் பிள்ளை கிடையாது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அடுத்தது பில்லி சூனியம். பில்லி சூனியம். யார் யார் பில்லி சூனியம் வைக்கிறவங்க? அவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. யாராவது ஒருத்தர் ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்ல பிள்ளை மாதிரியே இருக்குது, ஆனால் இங்கேயே உட்காந்து பார்த்துனே இருக்கிறது. ஓ, இங்கே தான் ஜெபம் பண்ணுறியா? நீ ஜெபம் பண்ணுறது இல்லையா? நான் உனக்கு வைக்கிறேன் பேர். ஒரு அம்மா ஒருத்தர் வந்து என் கூட வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பிள்ளையை எடுத்துகிட்டு வந்து ஜெபிக்க வர்றாங்க ஃபேமிலியாக. எங்கள் ராயபுரத்தில் இருக்கும்போது வந்து உட்காடுறாங்க. அந்த பிள்ளைக்கு மாந்திரிகம் ஜெபம் பண்ணுறேன். இவர் யாருன்னு விசாரிச்சுனுங்க. இவர் தான் அந்த வீட்டில் முக்கியமான, அவர் தான் இட்டுன்னு வர்றார். அவர் தான் சபையில் கேள்விப்பட்டு ஏதோ பார்த்துட்டு யாரோ சொன்னாங்க, அவர் தான் இட்டுன்னு வர்றாரு. நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன், இவருக்கு அந்த பொண்ணுக்கு மாந்திரிகம் செஞ்சதே இவர் தான். வீட்டு சொந்தக்காரங்களை நம்பலை. ஏன்னா அவருக்கு அந்த பிள்ளைய கூட்டின்னு வந்தது யார்? அவர் தான். நான் நம்பவே இல்லை. அவங்க வீட்டில் அதுவே ஒரு போகிறேன், இவன் பாரு, இந்த ஆள் பாரு, ஏதோ ஒன்று ஊழியக்காரர் ஏதோ ஒன்று சொல்லி விட்றாங்க. இவ்வளோ நல்லவர், இவரை பொய் குத்தம் சொல்கிறாங்களே. ஒரே வாரத்தில் தெரிஞ்சு போச்சு அவர் தான் பண்ணாருன்னு. ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு என்னைக்காவது நினச்சி உண்டு சாபம் விட்டது உண்டா? அது சூனியம். கண்ணடி பட்டிருக்கீங்களா? ஏதாவது உமா என்ன வீடுக்கு எப்பா சிரிக்கிறாங்க அப்படின்னு எங்கேயாவது கண்ணடி, நீ கல்லடி வச்சிருக்கியா? அது சூனியம். நல்லாவா இருக்கும் இது? நம்மளுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை அமைய மாட்டுது. இவன் மட்டும் செயினாக போட்டுனுக்கிறேன். இப்போ தான் ஒரு செயின் வாங்கினா, இப்போ இன்னொரு செயின் வந்து சீன் போட்டுனுக்கிறேன். பார், ஒரு நாள் இப்போ என்ன நடக்க போகுது பார். இதெல்லாம் சூனியம். நீ போய் சூனியம் மந்திரக்காரன்ட்ட போய் நீ வைக்கிறது ஒரு சூனியம். ரெண்டாவது, நீ வைத்தறிச்சல் பட்டு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இன்னொருத்தர் ஆசீர்வாதத்தை பார்த்து வைத்தறிச்சல் பட்டு சாம்ப விடுறேன்னா அதுவும் சூனியம். கண்ணில் முறைச்சி பார்க்குறது, அப்படியே பொறாம கண், அந்த கண்ணை பார்த்தாவே போதும், ஐயோ அவ்வளோதான் அவன் குடும்பம் விளங்கின மாதிரி, அதுவும் சூனியம். இதில் யாராவது அதில் வீடு கட்டி வச்சுருக்கீங்களா? நாங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். ஒருத்தர் கூட இல்லையா? உங்கள் யாரும் கண்ணடி படல, யாரும் வயிற்றுச்சல் படல, யாரும் சூனியம் படல. அப்போ நீங்கள் நம்ம சபையில் இருக்கிறவங்களாம் எப்படிப்பட்டவங்க? விசேஷமான ஆள். அடுத்த வீடு சொல்லுப்பா. பகைகள். பகைகள். பகை. பகை. செத்தால என்ன பார்க்க வரக்கூடாது. எங்க மாமா என் வீட்டுக்கு வரக்கூடாது, எங்க அத்தை என் வீட்டுக்கு வரக்கூடாது, அந்த ஆள் என் வீட்டுக்கு வரக்கூடாது, அவன் தூரமா இருக்கட்டும். எத்தனை பேர் எந்த சொந்தம் பந்தம் கூட பேசாம இருக்கீங்க? இந்த வீடு கண்டிப்பா, இத்தனை வீடு இல்லைன்னா கூட இந்த வீடை கட்டி வச்சிருப்பீங்க. எந்த வீடு? சூனியம் வீடும் இந்த வீடும் கண்டிப்பா கட்டி வச்சிருப்பீங்க. அப்போ ஆத்துமா, அப்போ நான் என்ன பாஸ்டர், அவன் மோசம், அவன் சொத்தை பிடிங்கிட்டா, 1000 சொத்தை போடுக்கூட எதை வேணா பண்ணிட்டோம், அவன் சத்ருன் பிள்ளையா கூட இருக்கல, நீ தேவனோட பிள்ளை விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. ஓ ஆத்துமாவு அவனோட பேசு, பகை இல்லாதபடி வச்சுக்கோ. இங்க பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல 4 பேர் இருப்பாங்க, ஒருத்தர்கிட்ட தான் பேசுவீங்க, 3 பேர் உங்ககிட்ட பேசலனாவே 3 பேர்கிட்ட பகை. சபைக்கு ஊழியம் செய்வீங்க, சபைக்கு வருவீங்க, யாரோ 2 பேர்கிட்ட பேசுவீங்க, 2 பேர் பேசாமட்டாலே திருப்பிட்டே வரேன்னா அவங்களோட நீ பகை. அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் பகை இருக்கோ, பகை என்ற வீட்டை நீ கட்டி வச்சிருக்கிற, உன் ஆத்துமா செத்து போயிருக்கு. அடுத்த வீடு விரோதங்கள். விரோதம். விரோதமான காரியம். அவளுக்கு கல்யாணமா இரு, அவளையா கட்டிக்கிற? அந்த பொண்ணு மோசமான பொண்ணாச்சே, நான் பார்க்கறதுக்கு தான் அப்படி. நம்ம நல்லது சொல்ற மாதிரி நீ போய் என்ன பண்ண, ஒரு குடும்பத்துக்கு எடுத்துட்டு வந்துடுவேன். எத்தனை பேர் இந்த மாதிரி விரோதம் பண்ணியிருக்கீங்க, பகை பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு கலகம் பண்ணியிருப்போம். எங்கெங்கெல்லாம் உன் வாயிலேருந்து யாரையாவது கெடுக்கிறியோ, யாரோ ஆசீர்வாதத்தை தடை பண்ணுறியோ, இங்கே குடும்பத்தில் பண்ணல, வேலை செய்கிற இடத்துல உன் முதலாளி கிட்ட போய் சொல்லுவான், சரியா வேலை செய்கிறான் பற்றி, அவனை பாரு இன்னைக்கு வரமாட்டான், அவன் லீவ் போட்டு போனான்ல, எதுக்கு லீவ் போட்ட தெரியுமா? இதுக்கு தான். அடுத்த சொல்லுப்பா. வைராக்கியங்கள். வைராக்கியம். சில வீட்டில் பேசவே மாட்டாங்க, சில வீட்டில் அப்படியே வைராக்கியமா கல்லு மாதிரி இருப்பாங்க. நீ கேட்டாலும் கொடுக்க மாட்டேன், சொத்து கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது, வைராக்கியமா கொடுக்காம இருப்பேன். சர்ச்சைக்கா வைராக்கியமா உட்கார்ந்து இருப்பேன், நான் போக மாட்டேன். அடுத்தது கோபங்கள். கோபம். இது எல்லாருக்கும் இருக்காது கண்டிப்பா. இந்த வீட்டை நான் நிறைய கட்டி வச்சிருக்கிறேன், கண்டிப்பா கோபம் இருக்கு. எங்கெங்கெல்லாம் கோபம் இருக்கோ அங்க தேவன் வல்லமை வெளிப்படாது. அல்லேலூயா. கோபம் கொண்டியா, பாவம் செய்யாதபடி. அடுத்த முறை அதுல இருந்து என்ன பண்ணு, ரிக்கவர் ஆகும். நீ கோபத்தினால எதை விதைச்சியோ அதை என்ன பண்ணு, அதுக்கு எப்படியாவது நோண்டி எடுக்கப்பார்.
யாராவது இருதயத்தில் நீ கோபத்தில் திட்டின வார்த்தைகள், கோபத்தில் செய்த காரியங்கள், ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கோம், விதைச்சிருக்கோம், அது ஆழமாக படிஞ்சிருக்கோம். அந்த ஆழத்தில் போய் என்ன பண்ணு, காயத்திற்கு கட்டுப்போட என்ன பண்ணு, முயற்சி பண்ணு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. வசனம் வந்து கோபம் கொண்டாலும் கோபம் செய்கிறான் மனுஷன், ஆனால் பாவம் செய்யாமல் பண்ணிட்டியா, அதை என்ன பண்ணு, சொல்யூஷன் தேடு. நான் பேசிட்டேன், என்ன பண்ணுறது, ஆனால் எனக்கு என்ன பண்ணல, எனக்கெல்லாம் இறங்கி போக மனசு வராது அப்படின்னு என்னைக்கு இருக்கியோ அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஆத்துமா செத்து போயிடுச்சு. அடுத்தது படிப்பா. சண்டைகள். சண்டைகள். சண்டை போடுறதுல இல்லை, நம்ம கணவன்கிட்ட சண்டை, பிள்ளைகிட்ட சண்டை, எங்கே போனாலும் சண்டை. கொஞ்ச நேரம் சாப்பாடு போகிற இடத்துல சண்டை வரும். இப்போ பாருங்களேன், முடிஞ்சோன்னு இப்போ தீர்மானம் எடுப்பாங்க, நீ சண்டை போட மாட்டேன். பிசாசு ஒன்று, நீயா சண்டை போட மாட்டேன், இரு டெஸ்ட் வைக்கிற. போகும்போது என்ன பண்ணுறான், சாப்பாடு போகிற இடத்துல எனக்கு பார் நிற்கிற, இவ்வளோ நேரம் நிற்கிற, சாப்பாடே காணும். கட்சியில் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. நான் குறுக்கு வந்து நிற்கிற பாஸ்டர் என்னை தொடாமையே ஜெபம் பண்ணாமல் போயிட்டார். சண்டை யார்கிட்ட, எல்லார்கிட்டையும் சண்டை. நீ யார்கிட்ட சண்டை போடுறியோ ஒரு வீட்டை கட்டி வச்சு. அடுத்ததுயா பிரிவினைகள். பிரிவினைகள். எங்கேயாவது குடும்பத்தில் பிரிஞ்சு இருக்கிறாயா, அப்பா அம்மா கிட்ட பேசாமல் இருக்கிறாயா, உன் சகோதரன் பேசாமல் இருக்கிறாயா, உன் மனைவியோட கணவனோடு பேசாமல் இருக்கிறாயா, என்ன பண்ணிட்ட, ஒரு வீட்டை கட்டி வச்சுட்டு உள்ளே உட்கார வச்சிருக்க. அடுத்தது மார்க்க பேதங்கள். மார்க்க பேதங்கள் அப்படின்னா என்ன, மார்க்க பேதம் கரெக்டாக சொல்லுங்களேன் தமிழில் சொன்னது. மார்க்க பேதம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, தமிழ் யாராவது டீச்சர் இருக்கீங்களா? மார்க்க பேதம் தெரியாதா? மார்க்க பேதம்னா என்ன? ஜாதி வெறி பிடிச்சவன், இனவெறி பிடிச்சவன், நான் பெரிய ஆள், நீ சின்ன ஆள், நான் யார் தெரியுமா, எங்கள் குடும்பம் என்னன்னு தெரியுமா, என் வசதி என்னன்னு தெரியுமா, அப்படின்னு எங்கெங்கெல்லாம் நீ பெருமை கொள்றியோ, இன்னொரு மனிதரை மட்டப்படுத்துறியோ, அங்கே அது மார்க்க பேதம் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. அடுத்தது பொறாமைகள். நம்ம பொறாமை போட மாட்டோம்ல. இவ்வளோ மாம்சம் பாருங்க, பார்க்கறதுக்கு மாம்சம் மின்னுக்குது, அவ்வளோதான். ஆனால் இவ்வளவும் அடங்கியிருக்கு பொறாமை. அடுத்தது கொலைகள். கொலைகள். யாராவது கொலை பண்ணியிருக்கீங்களா? தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவிடு. நீ எங்க எத்தனை பேரை வாயில சொல்லி திட்டியே அவங்கள சாவடிச்சிருப்ப. அடுத்தது வெறிகள். வெறியெல்லாம் பிடிக்காதுங்க, சண்டை போட்டு பாருங்களேன், இருக்கிறத போட்டு மொபைலை தூக்காட்டி இருக்கிறத அடி. கோபம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் வெறி. அடுத்தது களியாட்டுகள். களியாட்டுகள் என்ன? களியாட்டுன்னா என்ன சொல்லுங்க. போதை பழக்கம் சாப்பிடலாமா வேணாவா? வசனம் சொல்லுதே, இயேசுவே ஒயின் சாப்பிட்டாராச்சு, நான் பீர் சாப்பிட்டா என்னன்னு ஒருத்தன் சொல்லுங்கிறான். திராட்சை ரசத்தை எது உண்டு பண்ணார்? திராட்சை ரசம் போதை உண்டு பண்ணல. அப்ப அதுவும் வந்து பீர் மாதிரி தான். அவரே சாப்பிட சொல்ல, நான் சாப்பிட்டா என்ன? ஒரு பையன் என்ன பண்றான்? வசனம் சொல்லுது, போதையினால நீ தவறு எந்தெந்த காரியம் சிந்தனையை மயக்குகிறதோ அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அதான் களியாட்டம். களியாட்டம் என்பது போதை, தன்னை மீறி நிலவு இல்லாமல் நீ எங்கெங்கே போய் உட்காந்துருக்கிறையோ, மயக்கம். சில பேர் சினிமாலேயே மோகமாக அப்படி சினிமாவில் உட்காந்துப்பாங்க. சில பேர் சீரியல்லையே மோகம், சில பேர் இன்ஸ்டாகிராமு, சில பேர் வாட்ஸ்அப்பு, சில பேர் பேசுகிற வெட்டி கதை, சில பேர் சண்டை போடுறதே ஒரு காரியம். இதெல்லாம் களியாட்டம். வேற அவ்வளோதான், இவ்வளோதான். இதுதான் இந்த மாம்சம். இந்த மாம்சத்தில் இவ்வளோ இருந்துக்கிறது, இவ்வளோ மோசமான மாம்சம். ஆனால் மேலே கோட்டு கிட்டலாம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றும் தெரியாத மாதிரி தெரியும். ஆனால் கர்த்தருக்கு என்ன தெரியும்? நீ என்ன கோட்டு போடு, என்ன கண்ணாடி போடு, என்ன வேணா பண்ணு, ஆனால் உள்ள இருக்கிற உலகத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கா? எத்தனை வீடு கட்டியிருக்கிற? இந்த இவ்வளவும் அடங்கு இந்த மாம்சம். இந்த மாம்சத்தில் என்ன பண்ணுன்னா, இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கும், தெரிஞ்சுக்கங்க. எல்லாருக்கும் நான் சொன்னது எல்லாமே இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா இந்த ஆவியின் சத்தத்தை கேட்டு இந்த ஆத்துமா எதெல்லாம் கிளீன் பண்ணி அது ஆவிக்கு இடம் கொடுக்கிறதோ, நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். சில வீடுகளில் சில பேர் ரிமூவ் பண்ணியிருப்பீங்க, சில வீடுகள் இருக்கும். அப்பா இவ்வளோ சொன்ன வீட்டில் இந்த வீடெலாம் என்கிட்ட இல்லை, பரவாயில்ல, இந்த வீடு இருக்கு, இதை நான் என்னைக்காவது நான் கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா முயற்சி பண்ணி பண்ற பார்த்தீங்களா? அதுதான் ஆத்மா பலன் அடைகிறது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். என்கிட்ட விக்கிரக ஆராதனை பாஸ்டர் சொன்னமே நான் ஏதோ பண்ணுறேன், அதை நான் இன்னொன்று விட்டுறணும்.
ஐயோ நான் வெறியா இருக்கேன், கோவமா இருக்கேன், சண்டை போடுறேன், இந்த வீடெல்லாம் நான் இடிக்கணும், இதெல்லாம் என் கூட இருக்கக்கூடாது. நீங்க எவ்வளவு தூரம் அதெல்லாம் ஒவ்வொன்று அகற்ற அகற்ற நீங்க ஆவிக்குரிய மனிதனாய் மாறிக்கொண்டிருக்கீங்க. விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமே. ஆவியானது மாம்சத்தை மேற்கொள்ளும்படியாக உன் ஆத்துமாவை என் தேவன் பலப்படுத்திக் கொண்டிருக்க. விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமே. எப்படி? ஜெபத்தினால. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கிற பிள்ளை, வசனத்தை கேட்கிற பிள்ளை, உடனே சொல்லுவீங்க 10 மணிக்கு பிரேயர் ஆரம்பிக்கணும். ஆவி சொல்லும் 10 மணிக்கு பிரேயர். எந்திரிச்ச உடனே மாம்சம் சொல்லும் கொஞ்ச நேரம் உட்காந்து போலாமே. இப்போதான் யாரோ ஒருத்தர் பாடுவாங்க, பாஸ்டர் கடைசியாக தானே போவார். ஆத்மா சொல்லும், ஆவி சொல்லும் சீக்கிரம் போய் சீக்கிரம் போய். மாம்சம் சொல்லும் கொஞ்சம் சாப்பிட்டு போகலாமே, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாமே, கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலாமே, கொஞ்சம் லேட்டாக போகலாமே, இவ்வளவும் சொல்லும். ஆனால் அது மத்தியில் இந்த ஆத்துமா டிசைட் பண்ணி நான் 10 மணிக்கு தான் போய் ஆகணும்னு உள்ள வரீங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு ஆத்துமாவில் ஃபர்ஸ்ட் காரியம் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். கரங்களை தேடி ராமேன்னு சொல்லுவேன். நிறைய பேர் வருமானத்தில் கஷ்டப்படுவீங்க. வருமானம், ஒரு மனுஷனுக்கு வருமானம் முதல் பிரச்சனை வருமானம், 2வது சரீர பலவீனம், 3வது சமாதானம். இந்த 3 பிரச்சனை தான் மாறி மாறி வரும். அதில் மேஜர் வருமானம். இந்த வருமானத்தை கிளியர் பண்றதுக்கு யாராவது முயற்சி பண்ணீங்களா? ஏதாவது ஒன்று, எனிதிங்? வசனம் சொல்லுது, வேதத்தில் எல்லாத்துக்கும் ரகசியம் உண்டு. உன் தசம பாகத்தை இடத்துல கொண்டு வா, என்னோட பங்கை நீ கொடு, 10ல் ஒரு பங்கு. என்னை சோதிச்சு பாருன்னு வசனத்தில் தேவன் என்னை சோதிச்சு பாருன்னு ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் சரி, பணம் இல்லாமல் கடன் வாங்குவோம், யாரோ உதவி செய்வான்னு, என் வேலை இல்லை, இது இவ்வளோ பண்ணுவீங்க. ஆனால் கர்த்தருக்கு கொடுத்து பார்த்து அதன் ஆசீர்வாதத்தை பெற ட்ரை பண்ணீங்களா? ஆனால் ட்ரை பண்ணுவீங்க. இன்னைக்கு நான் சொல்லும் பொழுது உங்கள் இருதயம், ஐயோ எப்படியாவது இந்த மாதம் தசமபாகம் கொடுக்கணும் முயற்சி பண்ணுவீங்க. யார் சொல்லுவா? ஆவி சொல்லும். இந்த மாம்சம் என்ன பண்ணணும்? நல்ல பிள்ளை மாதிரி, ஓகே 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 பண்ணிடலாம் 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 பண்ணிடலாம். சம்பளம் கிரெடிட் ஆன உடனே இந்த மாம்சம் சொல்லும், முதல் ஆவி சொல்லும், முதல் ஊழியத்துக்கு கொடுக்கணும். ஊழியம் சண்டே தானே சர்ச்சு, நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜிபே பண்ணிக்கலாம், இல்லை அப்புறம் போய் என்ன பண்ணலாம், பாஸ்டர்ட்டே கொடுத்து ஜெபம் பண்ணாதான் ஆசீர்வாதம் என்ன சொல்லும், மாம்சம் சொல்லும். அது என்ன பண்ணும், உடனே கொடுக்க வேண்டியது தானே. உடனே போனோடனே ஒரு சம்சா ஒரு பிரியாணியை பார்த்தோன்னே ஆசை வாங்கி சாப்பிடு. 2-3 செலவு பண்ணோடனையும் காசு கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்போ சொல்லும், இந்த மாதம் விட்டுட்டு அடுத்த மாதம் கொடுக்கலாம், 10% கொடுக்கணும். செவிடு அப்புறம் பார்த்துக்கலாம். கர்த்தருக்கு நம்ம சூழ்நிலை என்ன பண்ணோம், கர்த்தருக்கு தெரியாதா நான் பண்ண கடன், கர்த்தருக்கு தெரியாதா என் சூழ்நிலை, நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம்னு மாம்சம் ரகசியமாக மாற்றி சொல்லும். ஆவி சொல்லி சொல்லி பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு மூடி கம்முன்னு வந்துடும். இப்போ மாம்சம் 1000 பேசும், ஏன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது கிட்ட. ஆத்துமானது தேவன் கொடுத்தது, ஜீவாத்மா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அது டிசைட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஆதாமை தேவன் படைத்தார், ஜீவாத்மாவை மாற்றினார். அவன் அதுவரையும் ஆசீர்வாதம், அவன் கேட்கறதெல்லாம், அவன் பசினா உடனே என்ன பண்ணும், 2 சிங்கம் வந்து 2 சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அவன் எது கேட்டாலும் அவனுக்கு கவலையே இல்லாமல் இருந்தான். எப்போ ஜீவாத்மமாக இருக்கும்போது பிசாசு பார்த்தான், இவன் மாம்சத்தை எப்படியா தீட்டுப்படுத்தணுமேன்ட்டு அங்கே போகும்போது அங்கே மட்டும் ஒரு மரத்தில் அப்படி சிவப்பு கலரில் ஏதோ ஒரு கலரில் மினுன்னு கலரை பார்த்தான். ஏவாள் பார்க்குது, நல்லா அழகுது, லிப்டிக் மாதிரி இருக்குது, இது டேஸ்ட்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் இது தேவன் சாப்பிட வேணான்ட்டாரு. கலரை பார்த்து கொஞ்சம் மாம்சத்தில் இச்சையை உண்டு பண்ணுது. 2வது பேசி பார்த்தா முடியல. அடுத்த சர்பமே பேசு, நீ சாப்பிட்டு பாரு, நன்மையை தீமை நீ அறிய முடியும், நீ தேவனுக்கு ஈக்குவலாக வர முடியும்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையில் மயங்கி இந்த மாம்சமானது அந்த கனியை வாங்கி சாப்பிட்ட உடனே இவனுக்குள்ளே இருக்கிற ஜீவன் போயிட்டுச்சு. வெறும் ஆத்மா மட்டும்தான் இருக்கு. இப்போ வெறும் ஆத்மா இருந்தனால, ஜீவன் போனதுனால அவன் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டான். மனுஷன் எல்லாமே கஷ்டப்பட்டு 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 ஒவ்வொரு காரியமும். ஆனால் தேவன் என்ன பண்ண, போன ஜீவனை மீண்டும் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அந்த ஜீவனை பெற்றவர்களாய் மாறுறாங்க. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. வெறும் ஆத்மா ஜீவாத்மாவை மாறும்போது நீ வேண்டுகிற காரியம், ஜெபம் பண்ற காரியம், இவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இப்போ ஆவி, ஆத்மா, இப்போ எது முக்கியமான காரியம்? ஆத்மாவை எவன் ஒருவன் கண்ட்ரோல் பண்ணுகிறீங்களோ. அல்லேலூயா. கணவன் திட்டுவார், நீ பதில் இந்த ஆளை ஒரு 2 திட்டினாதான் அவன் அடங்குவான்னு உள்ள இருக்க மாம்சம் பேசும். இவெல்லாம் பேசுறான் பாருன்னு, ஒரு வார்த்தை பேசு, அப்பதான் அடங்குவான், அப்பதான் அடங்குவான், பேசினே இருக்கும்.
உன் ஆத்துமா சொல்லணும், பரவாயில்ல விடு, பரவாயில்ல விடு, பரவாயில்ல விடு. நீ எவ்வளோ நேரம் கடிஞ்சு கொண்டு மாம்சத்தை கடிஞ்சிருக்கோ அது என்ன பண்ண, உன்னை திட்டிட்டு உன்னை கேவலமாக விட்டு விடும். ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீ அமைதியாது உண்டானதுக்கு வல்லமையை கர்த்தர் குடும்பத்தில் வெளிப்படுத்தி காட்டுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுமே. இந்த மாம்சமானது என்ன வேலைன்னா பிசாசின் காரியம் என்பதனால உன்னை மாம்சத்தினால் தன்னை கடுமையாக வைத்து கொண்டு அது நல்லதுன்னு உண்டு பண்ணாது, உன் வாழ்க்கைக்கு தீமையை உண்டு பண்ணும். அதனால் ஆத்மாவோடு எத்தனை பேர் வாழ்க்கையில் ஆவி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆவினா கர்த்தர் உன்னோடு இருக்கிறதுக்கு தான் அந்த ஆவியின் அடையாளம். நீ ஒரு பாவம் பண்ணும் போது உடனே ஒரு மனசாட்சி உன்கிட்ட பேசுதுன்னா ஏசப்பா உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் அர்த்தம். அல்லேலூயா. இன்னும் உன் மேலே கிருபையாய் கர்த்தர் உன் மேலே என்ன பண்ணி கொண்டிருக்காரு, தயவு கூர்ந்திருக்கிறான்னு அர்த்தம். நீ பாவம் செய்யும் பொழுது துணிகரமாக செய்ய 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 எந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்குன்னா உன்னை விட்டு தேவன் போயிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் ஆத்துமாவை பலப்படுத்துங்க சொல்லுங்க, கேளுங்க. என் ஆவியில் வளரணும் கேட்போமா? எத்தனை பேர் வாய்களை திறந்து அப்படி நெஞ்சில் கைகளை வைங்க. ஒரு கைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்தி கண்ணை மூடி, அப்பா என் ஆவியும் ஆத்துமாவை பலப்படுத்துங்க சொல்லுங்க. எசப்பா சொல்லுங்க, என் ஆவி ஆத்துமாவை பலப்படுத்துங்க. என் மாம்சம் அழியணும், என் மாம்சம் சாவணும். வல்லமை இறங்கட்டும் அப்பா. தேவ மகிமை இந்த மத்தியில் இறங்கும்படியாக நேரில் பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் தொடுவீராக. எல்லா கண்களை மூடி அப்பா என் ஆத்துமாவை பலப்படுத்துங்க. என்னோடு நீ பேசுவதை நிறுத்தாதீங்க. அப்பா நான் தவறு செய்திருப்பேன், செஞ்சாலும் பல முறை என்னோட பேசுங்க. நான் திருந்துற வரையும் என்னோடு பேசுங்க. கேளுங்க வாய்களை திறந்து கேளுங்க. உன் மாம்ச சத்தம் அழியணும், ஆவிக்குரிய சத்தம் பெருகணும் சொல்லுங்க. மாம்ச சத்தம் அழியணும், ஆவிக்குரிய சத்தம் பெருகணும். என் ஆவியை பெருக பண்ணுவீராக. வாயை திறந்து சொல்லுங்க, ஆவியை பெருக பண்ணுவீராக. துதிங்க வாய்களை திறந்து. போதாது. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு உன் ஆவியை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். உன் ஆவியை பலப்படுத்துகிற எல்லா ஆவியை அசுத்தப்படுத்துகிற ஆவியை, ஆத்துமாவை கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவியே, ஆத்துமாவை செயல்பட விடாதபடி சத்துருவுக்கு அடிமையை வைத்திருக்கிற ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்துல கைத்தடிக்கிறோம். தேவ வல்லமை இப்பொழுது கடந்து போகும்படியாக ஒவ்வொரு ஆத்துமாவை பலப்படுத்துகிற வல்லமை, தேவ வல்லமை ஊற்றி கொண்டிருக்கு. உன் ஆத்துமா கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள். எல்லா அந்நிய பாஷையை தொண்டு, அந்நிய பாஷையில ஆவியில நிரம்பி ஜெபிங்க. அப்பா என்ன தொடுங்க சொல்லுங்க. என்ன பலப்படுத்துங்க சொல்லுங்க. அப்பா என்னோடு பேசுங்க சொல்லுங்க. கர்த்தர் இருக்க ஒவ்வொரு இருதயத்தை கர்த்தர் தொட்டிருக்கிறார். கர்த்தர் மகிமை ஒவ்வொரு இருதயத்தை பலப்படுத்தி இருக்கிறார். நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.